ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி வந்து பொன்னாங்கண்ணி கீரை வச்சு ஒரு பருப்பு மசியல் எப்படி செய்யலான்னு நான் காட்டுறேன். பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவுங்க. இது ரொம்ப நம்ம டெய்லி ஒரு வாரத்தில் ஒரு வாட்டியாவது இந்த பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டா கண்ணுக்கு அவ்வளோ நல்லது. அதுவும் இல்லாமல் இது ரொம்ப டேஸ்டியாக வேற இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த பொன்னாங்கண்ணி கீரை நம்ம வந்து பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு இது செய்கிறதுக்கு நம்ம முன்னாடியே பொன்னாங்கண்ணி கீரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த கலர் பார்த்திங்களா செம்மையாக இருக்கு இல்லையா? இது நெய் போட்டு சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்திக்கு ரொட்டிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து பருப்பு கடையல் செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொன்னாங்கண்ணி கீரை நான் க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப்பு பொன்னாங்கண்ணி கீரை எடுத்திருக்கேன். இது ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க. நான் வந்து பாசிப்பருப்பு 1 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சேன். ஒரு 1/2 கப்பு பாசிப்பருப்பு இதில் போட்டுருங்க. போட்டுட்டு இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு பழுத்த தக்காளி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தக்காளியும் இதில் போட்டுருங்க. தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு 10 பூண்டு பல் எல்லாமே இதிலவே போட்டுக்கோங்க. தக்காளியும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிட்டு இது மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் வர வரைக்கும் நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். மஞ்சத்தூள் இப்போவே போட்டேன். நான் கொஞ்சம் ஒரு 1/2 கப் தண்ணி மட்டும் ஊற்றிருக்கேன். இது வந்து ஒரு 2லேருந்து 3 விசில் வந்தால் கரெக்டாக வெந்திருக்கும். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இப்போ ஒரு கரண்டி எடுத்து இது நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி நம்ம நல்லா மசிச்சிடலாம். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிப்பு எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கடுகு, ஜீரகம், அப்புறம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. நம்ம ஏற்கனவே அதில் பூண்டு நல்லா நிறையா பூண்டு போட்டோம். வேணும்னா இதில் கூட நீங்கள் பூண்டு நசுக்கி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பு இதில் ஊற்றிடலாம். போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி வேணால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த கீரை வந்து நல்லா மசிச்சிட்டோம், அதனால் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ருசிக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. அப்போ தான் இந்த கீரை நல்லா பச்சை வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும். உப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். தழுன்னு கொதிச்சிச்சு பாருங்கள். அந்த கலர் சூப்பராக இருக்குது இல்லையா? இப்போ நம்ம இது சர்விங் பவுலில் எடுத்துக்கலாம். சூப்பரான பொன்னாங்கண்ணி பருப்பு கடையல் ரெடி ஆயிடுச்சு. இது பாசி பருப்பில் செய்கிறதுனால இன்னும் இந்த வெயில் காலத்தில் குளிர்ச்சியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் விஜி.